திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா வந்து இப்பதான் வந்து வெளியில பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு பேஸ். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் அவர் வந்து எப்பவுமே நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொல்லுவாரு. அதை தான் இவர் என்ன பண்ணிருக்காரு, ஆமா ஆமா இங்க வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்யாம இருக்கிற ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், இங்க வந்து சட்டம் ஒழுங்கே சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வந்து பிரிச்சு எடுத்திருப்பாரு. அவருக்கு உயிர்த்தான ஒரு டயலாகா தான் இருக்கும். தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்துல அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து அனுபவம் இல்லை அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல. அதுல வந்து அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, ஆமா நீங்க எல்லாம் ஊழல் செஞ்ச அனுபவமா இருக்கிறவங்க 50 வருஷமா இருக்கிறீங்க, எனக்கெல்லாம் வந்து ஊழலே வந்து அனுபவம் இல்லதான், நான் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் டிவிக்கு ஆரம்பிச்சேன், இன்னைக்கு எனக்கு வந்து மக்களோட செல்வாக்கு வந்து பாத்தீங்கன்னா 30% இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல, அந்த அழுகைக்கு நாம ஒரு பதிலடி கொடுக்கணும்ல. எஸ்ஓபின்றது வந்து என்ன அப்படின்னா, ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு டிஎம்கேவை பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணியிருந்தாரு. இதுல அவங்க நிர்வாகிகள்லாம் பயங்கர கடலோசம். எஸ்ஓபிஸ் சொல்லுவாங்க, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங். வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. நேற்றைய தினம் சேலத்துல டிவிகேவோட கட்சி நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் தாளமுத்து நடராசன் திடல்ல நடந்துச்சு. அதை பத்தி தான் நம்ம சார் கிட்ட கேள்விகளா கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் டிவிகே தலைவரான திரு விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு எல்லா கட்சிகளையும் குறிவைத்து பேசியதை நம்ம பார்த்தோம். அவருடைய பேச்சை நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்? திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று சேலம் மாவட்ட நிர்வாகிகளோட ஒரு பொது கூட்டம் வந்து தாளமுத்து நடராசன் திடல்ல போட்டாரு. சோ இந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 12:40க்கு வந்து அவர் ஸ்டேஜ்ல வந்து ரீச் ஆயிருந்தாரு. ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது, அவரோட பிரச்சார வேன் மேல நின்று பேசினாரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து அவங்க கட்சி நிர்வாகிகள் மட்டும் ஒரு 5000 பேருக்கு வந்து இன்விடேஷன் இருந்தாங்க. இது QR கோடோட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா முன்னாடி வந்து கரூர் நெரிசல்ல ஒரு 47 பேர் உயிர் இழந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க கட்சியில ரொம்பவே முன்னேற்பாடுகள் பலமா வச்சு ரொம்ப ப்ராப்பரா தான் வந்து கூட்டங்களை நடத்திட்டு வராங்க. சோ அதை பத்தியுமே அவரு இந்த மீட்டிங்ல வந்து சொல்லியிருப்பாரு. சோ அதையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா வந்து இப்பதான் வந்து வெளியில பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்துல. ஏன்னா அவர் பேசினாதானே மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் பேசாம இருக்கிறது தான் அவரோட பெரிய பிரச்சனையா வந்து எதிர்கட்சிகள் அவர் மேல விமர்சனங்கள் வைக்கிறாங்க. சோ வாங்க சப்ஜெக்ட் போவோம். கரெக்டா ஒரு 12:40 இருக்கும், சுமார் 12:40 மணிக்கு அவர் பேச ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொல்லிட்டாரு, நான் வந்து டைரக்டா வந்து சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறேன். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா, விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்றாரு, பனையூர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சிக்கு சொல்லி ஆரம்பிச்சாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு வந்து பனையூர் மட்டும் வீடு இல்ல, சோ விஜய் வந்து தமிழகம் முழுக்க உள்ள 8 கோடி மக்கள் குடும்பத்திலயும் வாழ்றாரு விஜய் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா வந்து இது வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, பேசுறதுக்கு நல்லா இருக்கும், பட் இது எந்த அளவுக்கு செயல்ல ஈடுபடும் அப்படின்றதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா களத்துல வந்து போராடுறதான் வந்து மக்கள் விரும்புவாங்களே. சோ நம்ம என்னதான் வந்து 8 கோடி தமிழ் மக்களும் என்னோட மக்கள், என் தாய்நாடு, என் நாடு அப்படிலாம் சொல்றோம். இது வந்து ஒரு விமர்சனமா அவங்க வைக்கிறதுக்கு ஒரு வழிவகையை கொடுக்க கூடாது. நீங்க வாங்க வெளியில வந்து பேசுங்க, பேசி போராட்ட களத்துக்கு வந்து நில்லுங்க. எதிர்கட்சிகள்
ஆளுங்கட்சிகள் செய்யற தவறுகளை சுட்டி காட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து இளைஞர்கள் படை நிறைய இருக்கு. இன்னும் மற்ற பொதுமக்களோட வந்து ஓட்டு உங்களுக்கு வரணும்னா நீங்க நிறைய வந்து இறங்கி நின்று பேசணும். நீங்க பேசணும்ன்றதுதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. போராட்ட காலத்துக்கு வாங்கன்னு சொல்றோம், நீங்க வர மாட்டேன்றீங்க. நீங்க எதிர்த்தாதானே வந்து உங்களை பார்த்து இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியும் பயப்பட செய்யும் இல்லையா? பயப்பட இல்லைன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, விஜய் வந்து எதிர்த்தா அவர் பிரச்சனையே பண்ண மாட்டாரு அப்படின்ற மூடுக்கு இவங்க எல்லாம் போயிருக்காங்க. சோ அந்த மாதிரி பேசி இருந்தாரு. சார், திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு நாங்க எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கோம், உங்க கண்ட்ரோல்ல நாங்க எப்பவுமே வரமாட்டோம் அப்படின்றத மீன் பண்ணி அவர் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருப்பாரு. அதை வந்து விஜய் அவர்கள் கிண்டல் அடித்து பேசின மாதிரி அவரோட மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார்? எஸ், அது வந்து கண்டிப்பா வந்து சரியான பதிலடியா தான் அந்த இடத்துல இருக்கு. எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, M.K. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர். அவர் வந்து எப்பவுமே நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொல்லுவாரு. அதை தான் இவர் என்ன பண்ணிருக்காரு, ஆமா ஆமா நீங்க வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்யாம இருக்கிற ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், இங்க வந்து சட்டம் ஒழுங்கே சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவரை வந்து பிரிச்சு எடுத்திருப்பாரு. அவருக்கே உயிர்த்தான ஒரு டயலாகா தான் இருக்கும். ஏன்னா விஜய் வந்து நிறைய சினிமால வந்து நடிச்சு ஒரு ஸ்ட்ரக்டரா இருக்காரு இல்லையா? அவரு இதை சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல இருந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் ஆரவாரம் செஞ்சாங்க. இவர் உண்மை தானே, திமுக கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாண்ட் ஆர்டர் ரொம்ப ஒரு மோசமா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கஞ்சா இது விற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்காங்க, குடிச்சிட்டு பயவர்களுக்கு வந்து தப்பு செய்யறதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு போராட்டங்கள். அதே போல அதுல இன்னொன்னு ஒரு பண்ணிருப்பாரு, உங்க கனவை சொல்லுங்கள் நாங்கள் அதை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அவரே ஒரு பாடி லாங்குவேஜ்ல விஜய் வந்து கிண்டல் அடிச்சிருப்பாரு. என்ன உங்க கனவு சொல்றது, 4.5 வருஷமா உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்து நல்லா பண்ணுங்கன்னா அப்பெல்லாம் கேட்காத கனவா, எங்க கனவு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கட்சி டிவிகேவை தான் வர வைக்கணும்னு மக்கள் கனவு காண்றாங்க அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கூர்வியா பேசியிருப்பாரு. சோ இந்த மாதிரி வந்து சரவடியா தான் நேற்று அவர் பேசினாரு. அதே போல HKS வாய்ஸ்ல நம்ம எப்பவுமே சொல்லுவோம், கூட்டணி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட விக்ரவாண்டியில வந்து முதல் மாநாட்டை நடத்தும் போது ஒரு ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு கொடுப்பாரு. சோ அதை வந்து கொளுத்தி போட்டாரு, ஒரு வெடியை போட்டாரு. இது இன்னைக்கு சரவடியா வெடிச்சிட்டு இருக்கு. நாம தான் இந்த டயலாக்கை எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். அதை நேத்து அவர் சொல்லியிருந்தாரு, டிவிக்கே தான் வந்து ஒரு பாம வந்து கூட்டணி வேணும் அப்படின்றதும் ஆட்சியில அதிகாரத்திலையும் நான் பங்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுதான் இன்னைக்கு வந்து எதிர்கட்சிங்க கிட்ட வந்து கூட்டணியில வந்து ஒரு சரவடியா வெடிச்சிட்டு இருக்கு. அதை நம்ம தான் யூஸ் பண்ற ஒரு டயலாக். அது விஜய் அவர்களும் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. சோ அது இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லிக்கிறதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து அனுபவம் இல்ல அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல. அதுல வந்து அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, ஆமா நீங்க எல்லாம் ஊழல் செஞ்ச அனுபவமா இருக்கிறவங்க, 50 வருஷமா இருக்கிறவங்க, எனக்கெல்லாம் வந்து ஊழலே வந்து அனுபவம் இல்லதான். நான் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் நான் டிவிக்கு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எனக்கு வந்து மக்களோட செல்வாக்கு வந்து பாத்தீங்கன்னா 30% இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நான் என்ன சொல்றேன், திரு விஜய் அவர்களே, உங்களுக்கு 30% இல்ல 40% இருந்தாலும் சந்தோஷம் தான். ஏன்னா புதுசா ஒருத்தர் நீங்க வரீங்க, உங்களுக்கு நிச்சயமா ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நானும் நம்புறேன். அதே நேரத்துல இந்த 30% ஆதரவு இருக்குன்னு சொல்லி நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. சோ இதுக்கு முன்னாடி நீங்க எலெக்ஷன்ல நின்று ஏதாவது வெற்றி பெற்று இருக்கீங்க, இல்ல இவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து விவாத மேடையிலையும் சரி பொதுக்கூட்டங்களிலும் பேசும்போது ஒரு அரித்தமேட்டிக் கணக்கு ஒண்ணு சொல்றாங்க. சோ இந்த கட்சிக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, அந்த கட்சிக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், இதெல்லாம் சேர்த்தா 45% வருது, அவங்களுக்கு 35% வருதுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு மக்கள் மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரியாக தான் வாதமாவே நம்ம எடுத்துக்கிட்டாலும் நீங்க கூட்டணிக்கு கூப்பிட்டு இருந்தீங்க, ஆனா கூட்டணிக்கு யாருமே வரல. ஏன் வரல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த இடத்துல உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரல. ஏன் நம்பிக்கை வரலன்னா, உங்க கூட வந்தா வின் பண்ண முடியுமா அப்படின்றதுதான் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அவங்க இந்த இடத்துல கேட்கிறாங்க. அதுதான் நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன், நீங்க வெளியில வாங்க, வந்து போராடுங்க, மக்களோட மக்களா நில்லுங்க, நிச்சயமா உங்க கட்சிக்காரங்களும் இன்னும் ஸ்பீடா இருப்பாங்க. சரி, உங்களுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கு இல்லையா, இந்த ஆதரவு வந்து நீங்க அவங்க கூட வந்து நின்னாவே போதும், அவங்க உங்களுக்கு பெருவாரியான வெற்றியை கொடுப்பாங்க, அதுல சந்தேகம் வேண்டாம். சார், இந்த மாதிரி அவரு மீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டாரு. திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் 5,000 கொடுத்தது விசில் சத்தத்தோட பயத்தினாலதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட் வந்து போட்டுறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவரு எக்ஸ்ல வந்து ஒரு போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 5,000 ரூபாய் கொடுத்து இப்ப இருக்கிற அரசாங்கம், தமிழக முதல்வர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏமாத்த பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஓட்டுக்காக கொடுத்த பணம் தான், இந்த பணத்தை வாங்கிட்டு
வாங்கிட்டு அவங்க காதுல திருப்பி ஓட்டுக்கு எதிர்க்கட்சிகள், அது ஏடிஎம்கே கூட்டணியா இருந்தாலும் டிஎம்கே கூட்டணியா இருந்தாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்குங்க, வாங்கிட்டு அவங்க காதுல விசில ஊதி அனுப்புங்க. ஏன்னா இது உங்க பணம், இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கிறது தப்பே கிடையாது. இவங்க வந்து உங்ககிட்ட கற்பூரம் காட்டி சத்தியம் வாங்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாரு. எது வாங்கினாலும் இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தாங்க, இனிமேல ஏமாறாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா இந்த ட்வீட் அவர் போட்டுட்டு இங்க வந்து இத கனெக்டடா இந்த பொதுக்கூட்ட மேடையில நிர்வாகிக்கு முன்னாடி பேசினாரு. பயங்கர கரகோஷமா இருந்தது, ஒரே என்ஜாய்மெண்டா இருந்தது அந்த இடத்துல. சோ உண்மையிலேயே சொல்ற விஜய் அவர்கள் நேற்று வந்து ரொம்ப எந்துவா பேசியிருந்தாரு. சோ அவருக்கு வந்து நம்முடைய வாழ்த்துக்கள். இதே போல அவர் தொடர்ந்து நிறைய மீட்டிங்ல பேசணும், அவரும் வந்து இந்த தேர்தலில் வந்து வெற்றி அடையணும் தான் நம்ம எல்லாமே ஆசைப்படுறோம். ஏன்னா புதியவர்களுக்கு எப்போதுமே நம்ம வந்து சப்போர்ட் செய்யணும். சோ பாப்போம் சார். திரு விஜய் அவர்களோட டிவிகே மீட்டிங் எல்லாத்துக்குமே காவல்துறையினர் வந்து அனுமதியே தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் சொல்றது வந்து உண்மையான விஷயம் தான். ஏன்னா அவரு வந்து மீட்டிங் வந்து பொதுக்கூட்டத்துக்கோ ஒரு மாநாடோ ஏதாவது இடம் கேட்டாங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் வந்து பிளே பண்றாங்க. சோ அவர் ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு, நான் உங்களை நம்பிதான் இருக்கேன், உங்களை மக்களாகி உங்களை சந்திக்கிறதுல எனக்கு எதுக்கு இவங்க தடை போடுறாங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் அதுதான் சொல்றேன் திருப்பி இவங்க யாரு தடை போடுறதுக்கு? வாங்க விஜய், வெளியில நீங்க வந்து போராடினா மட்டும்தான் இவங்க வந்து பயப்படுவாங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம். சோ அதுக்குதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் SOP அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது ஏன் வந்து திமுக நடத்துற மாநாட்டுக்கோ கூட்டத்துக்கோ இல்ல ஏடிஎம்கே கூட்டணி கட்சிக்கு நடத்துறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோ நியாயமான கேள்விதாங்க. ஏன் அப்படின்னா விஜய்க்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? காவல்துறையை பார்த்து நாங்களும் தான் கேட்கிறோம். விஜய் என்ன தப்பு பண்ணாரு? அவரும் ஒரு பொதுக்கூட்டம் மேட போறாரு. மத்த கட்சிகளுக்கு எல்லாம் அவ்வளவு கொஸ்டின் எதுவுமே ரைஸ் பண்ண மாட்டேன்றீங்க, இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனையை மேக் பண்றீங்க அப்படின்னு நாங்களும் தான் கேட்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தையும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் டச் பண்ணி ஒரு பஞ்ச் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்னன்னா SOPன்றது வந்து என்ன அப்படின்னா ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி டிஎம்கேவை பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணியிருந்தாரு. இதுல அவங்க நிர்வாகிகள் எல்லாம் பயங்கர கரகோஷம். இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா 5000 பேருக்கு தான் உள்ள அனுமதி சொன்னாங்க. ஆனா அதை தாண்டி வெளியில பலாயிரம் பேர் வந்து விஜய்க்காகவும் விஜயோட பேச்சு கேட்கறதுக்காகவும் விஜயை பாக்குறதுக்காகவுமே அங்க வந்து கூட்டம் கட்டுக்கடங்காம இருந்தது. சார் அதே போல சொந்தமா யாருமே கட்சி ஆரம்பிக்காம அடுத்தவங்க முதுகு மேல ஏறி சவாரி செய்யறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இத அவரு யாரு மீன் பண்ணி சொன்னாரு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அவரு மீன் பண்றதே ரெண்டு பேரையும் தான், டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரையுமே மீன் பண்ணி தான் பேசுறாரு. இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப நான் வந்து சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், உங்களாலையும் சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு என்ன மாதிரி வந்து தேர்தலில் நிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அதன் பிறகு வந்து கலைஞர் அவர்கள், இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா? சோ இது மாதிரி அடுத்தவங்க முதுகுல தானே நீங்களா சவாரி செய்றீங்க அப்படின்னு இவங்கள டிஎம்கேவையும், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறமா ஜெயலலிதா வளர்த்தாங்க, அதுக்கப்புறமா இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்காரு. இப்படி அவங்களையும் வந்து அட்டாக் பண்றாரு. சோ இவர் வந்து சுயமா ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னதுக்கு தான் ஏடிஎம்கே ஐடி விங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் வந்து விஜய் மேல கொடுக்குறாங்க. நீங்க மட்டும் என்ன சினிமாவுக்கு நடிக்க வரும்போது சொந்தமா சுயம்பா வந்தீங்க, உங்க அப்பா தானே உங்களை வந்து இந்த லெவலுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டு வந்தாரு, அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறையில வந்து வாய்ப்புகள் ஏற்படுது, அதை உருவாக்கி கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் மேல ஒரு கடும் விமர்சனத்தை ஏடிஎம்கே ஐடி விங் வச்சிருக்காங்க. சார் நேற்றைய தினம் மீட்டிங்ல வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் இறந்துட்டதா ஒரு நியூஸ் வந்தது, அது உண்மையா சார்? அவர் வந்து பாத்தீங்கன்னா திரு சூரஜ், வயது 37, வட மாநிலத்தை சேர்ந்தவர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இருந்தவர். பட் ஆனா சேலத்துல வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தோட வந்து செட்டில் ஆயிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு கூலி தொழிலாளி அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு விஜயை பாக்குறதுக்காக வந்து இவர் என்னன்னா வேலைக்கு கூட போகாம அந்த மாநாட்டுக்கு வெளியில நிறைய மக்கள் நின்னுட்டு இருந்தாங்க, தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் நிக்கும் போது இவருமே நின்று இருக்காரு. விஜயோட பேச்சையும் விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட வந்திருக்காரு. சோ அன்பார்ச்சுனேட்லி நேற்று என்னன்னா அவருக்கு அந்த இடத்துல வந்து சுயநினைவு இல்லாம கீழே வலிப்பு வந்து விழவே அவரை அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஆனா அவர் வந்து அதுக்கு பலன் அளிக்காம இறந்துட்டாரு. சோ விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஏற்கனவே இருதய பிரச்சனைகள் இருந்ததாகவும் அதோட தாக்கமா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாவம், அவருக்கு மனைவி 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு நன்றி சார். அந்த மீட்டிங்கை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு நன்றி.